Hey guys, welcome to Suga's Gallery YouTube channel. இன்றைக்கி இந்த நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நான் வாட்டர் கலர் கூட எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ப்ரஷ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கேலண்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் கலருக்கு பதிலாக க்ரையான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த ஆர்ட்டுக்கு வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடிச்சுட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேலண்டரில் அதை பேஸ்ட் பண்ணிடலாம். கேலண்டரோட கார்னரில் அதிகமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் மட்டும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை அதில் வச்சு நம்ம ஒட்டி எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் நியூஸ் பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதில் வாட்டர் கலர் மிக்ஸ் பண்ணுறதுனால அதில் எப்படியும் வாட்ரு ஆட் பண்ணுவோம். சிங்கிள் பேப்பர் மட்டும் போட்டோன்னா அது சீக்கிரம் டேமேஜ் ஆகிரும். அதனால் இந்த மாதிரி 2 பேப்பரை மடிச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை ஒட்டி முடித்ததும் கேலண்டரை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப டார்க்காலாம் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இடையில நம்ம வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேலண்டரோட பாதி அளவுக்கு மட்டும் நான் எல்லோ கலர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பக்கமும் அதை கலர் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பரில் நம்ம வாட்டர் கலர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பொறுமையாகவே கலர் பண்ணுங்கள். இப்போ இதை கலர் பண்ணி முடிச்சதும் 1/2 hour கிட்ட நான் இதை காய வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுவாக இருந்தாலும் நீங்களும் அதை ட்ரா பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக ட்ரீ தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா அது எல்லாருக்குமே ஈஸியாக வர்ற டிசைன் இது ஒன்று தான். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான டிசைன் எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு டிசைனை ட்ரேஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் சூப்பராக ட்ரா பண்ணுவேனே, நான் எதுக்கு ட்ரேஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்றாதீங்க. ட்ரா பண்ண தெரியாதவங்க அந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துகிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாமளும் ஆர்ட்டெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒயிட் பேப்பர், கேன்வாஸ் போர்டு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னெல்லாம் இல்லை. நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் இருந்தாலே போதும். அதுலேயே டிஃப்ரெண்ட்டான ஆர்ட்ஸ் எல்லாம் வரையலாம். உங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பர் பெயிண்டிங் ஐடியா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ஆர்ட்டை சென்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்ட்டை நம்ம சேனலில் போடுவோம். உங்களுக்கு மெயில் எப்படி அனுப்புறது அப்படின்னு தெரியலனாலும் கூட சொல்லுங்கள். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இப்போது ட்ரீ ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இது சிம்பிளாக இருந்தது அப்படிங்கிறதுனால சென்டரில் பேர்டு வரையலாம் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிட்ருக்கேன். இது உங்களுக்கு பேர்டாங்க அப்படின்னு மட்டும் கேட்றாதீங்க. ப்ராமிஸாக இது பேர்டு தான், நீங்கள் நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் நானும் ட்ரா பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ அதுவுமே ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேண்ட் எஃபெக்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக கீழே லேண்டு மாதிரி ட்ரா பண்ணேன். சரி லேண்டு மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதே அப்படிங்கிறதுக்காக அதில் சின்னதாக செடிகள்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதுவுமே வரைஞ்சிட்ருக்கிறேன். எங்கள் செடியெல்லாம் எந்த ஊரில் பிளாக் கலரில் இருந்திருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. நான் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வரைகிறது எல்லாமே உங்களுக்கு பிளாக்காக தெரியுது. நான் க்ரீன் கலர் தான்ப்பா யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம இந்த ட்ராயிங் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் வீடியோ முடியலை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நைட்டில் தான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த நைட் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அங்கங்கே சின்னதாக டாட் மாதிரி வச்சுட்டேன். இப்போது ஒயிட் டாட் எல்லா பக்கம் வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நைட் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ட்ராயிங் பண்ணி முடித்தாச்சு. இதை எப்படிங்க ஹேங் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. காம்பஸ் மாதிரி ஒரு டூல் எடுத்துகிட்டு இந்த கேலண்டரோட 2 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த 2 பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஊசியும் நூலும் எடுத்துகிட்டு அதை கோர்த்துட்டு இந்த கேலண்டரில் அதை கட்டி வச்சிடலாம். இப்போ அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ரண்ட் சைடு மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, பேக் சைடுமே நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக நியூஸ் பேப்பர் வெட்டிட்டு இந்த மாதிரி அந்த பேலன்ஸ் ஏரியாவில் இதை ஒட்டி வச்சிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட பெயிண்டிங் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரேம் பண்ணலாம் தேவையில்லை, இப்படி இருந்தாலே இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ ஹேங் பண்ணியாச்சு. இந்த பெயிண்டிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த சேனலோட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.